ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரலிருந்து நான் உங்கள் சோனியா. சண்டிகேஸ்வரர் இந்த பேரை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. எல்லா சிவன் கோயில்கள்லையும் இவரை நம்ம பார்த்துருப்போம். விசார சர்மாங்கிறது அவரோட உண்மையான பேர். இவர் ஒரு பயங்கர சிவபக்தர். இவர் தீவிரமாக லிங்க பூஜை பண்ணுவார். அப்படி லிங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி அவங்க அப்பா ஏதோ இடையூறு பண்ணுறாரு. இந்த பூஜையை தந்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டாருன்னு பயங்கர கோவத்தில் அவர் அப்பாவே வெட்டிடுறாரு. உடனே சிவபெருமான் அங்கே பிரத்யட்சப்பட்டு, நீ இவ்வளோ பக்தி உள்ளவனா, எனக்கு பக்திக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சண்டேஸ்வரன்ற பட்டத்தையும் கொடுக்குறாரு. எல்லா கோயில்களில் அவரோட விக்கிரகம் இருக்கும். ஆனால் அவரை சுற்றி வரக்கூடாதுன்றதுக்காக அவரை ஒதுக்கப்புறமாக ஒரு கார்னரில் வச்சுருப்பாங்க. கர்ப்ப கிரகத்துக்கு லெஃப்ட் சைடில் இருப்பார். இது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டோரியும் இருக்குது. ஜலந்தரன் ஒரு அரக்கன் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்ததாகவும் அவனை தோக்கடிக்க முடியாததுனால தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட போய் உதவி கேட்டதாகவும், உடனே அவர் தன்னோட தெய்வீக சக்தி எல்லாத்தையும் கொண்டு சண்டிகேஸ்வரன் ஒரு உயிரினத்தை உருவாக்கி இந்த ஜலந்தரனை வதம் செஞ்சதாக சிவபுராணத்தில் ஒரு கதை இருக்கு. அவர் வலிமையானவர், ரொம்ப கடுமையானவர்ன்றதுனால சிவன் அவரை தன் கட்டுப்பாட்டிலேயே எல்லா கோயில்லையும் ஒரு கார்னரில் தனக்கு கீழேயே அவரை வச்சுக்கிட்டதா சொல்லப்படுது. வழக்கமாக அவரை வழிபடுற முறை பார்த்திங்கன்னா, இந்த கை சுண்டுறது இல்லைன்னா கை தட்டுறது. அது எதுக்குன்னா, நாங்கள் இங்கேருந்து எதுவும் எடுத்துகிட்டு போல, எங்கள் கை சுத்தமாக இருக்குன்னு அவருக்கு காமிக்கிற மாதிரி. அதாவது வி ஆர் நாட் டேக்கிங் எனிதிங் ஃப்ரம் சிவன் அப்படின்னு அவருக்கு ப்ரூஃப் காமிக்கிற விதமாக அது இருக்குது. அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்குன்றது ஒரு ஐதீகமாக நம்பப்படுது. ஓம் நம சிவாய்.